இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு இந்த இப்படி ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரோராவும் துஷாரும் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருந்தோம், இவங்க 2 பேரும் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட தனியாக வந்து உட்காந்து பேசுகிறது இது மாதிரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த ஷோக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வரவங்களாம் சொல்கிறனால நாம் அதை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இப்போது எல்லாருமே வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்த உடனே அவங்க சொன்னதை வச்சு விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட வந்து போய் இவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இது மாதிரி டிசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ இது மாதிரி அவர்கிட்ட உட்காந்து தனியாக வந்து பேச நான் முடிவு பண்ணியிருக்கேன். பட் இப்போது வந்து இந்த ஷோவில் சும்மா நார்மலாக பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, அப்படி அவங்க கூட பேச வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேரோட நீ பிச்சு எரிஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அதனால் நாம் இப்போ இருந்து நம்ம தயவு செஞ்சு நம்ம பேச வேணாம். இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம இப்படி நினச்சிக்கலாம், ஸ்கூலில் வந்து நம்ம பையனும் பொண்ணும் பேசினா இப்போ வந்து டிசி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம 2 பேரும் இப்போ இருந்து நம்ம 2 பேரும் பேசிக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து துஷார்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு துஷார் வந்து என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னா, சரி ஓகே நாம் அப்படி இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து கையில் இந்த மாதிரி காட்டுறேன், நீயும் வந்து எனக்கு அப்பப்போ அந்த காட்டு, அது மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ கான்டாக்ட் வச்சுக்கலாம், அது மட்டும் போதும், நம்ம பேசிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து கண்டிப்பாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் துஷார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஃபியூ டேஸ்க்கு தானே, நான் வெளியே வந்தோடனே கண்டிப்பாக நான் ஒன்று பார்க்க போகிறேன், நம்ம 2 பேரும் வெளியே பஃபட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ அவங்களுக்கு மற்றவங்களாம் இந்த மாதிரி சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல, தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம், இதை கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.